ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இது கூடவே இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு சிக்கனில் இருந்து வர தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா இதே மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா அந்த சிக்கனோட கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கனுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் தான் நம்மளுக்கு ஆகும். நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் பெப்பர் சிக்கனை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.